அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. 1984 to 1990 1991 மிண்டு தான் லாஸ்ட்டாக. 91 92லாம் கிடையாது. மறுபடியும் அந்த எஃப்எஸ்எஸ் காயின் போயிடும். மறுபடியும் 88 89 90 91 92 அது கடைசி வரைக்கும் எஃப்எஸ்எஸ் ஆயிரும். காப்பர் நிக்கல் காயின் இந்த 90யோட முடியுது. 1 மிண்டு தான் ஸ்கேர்ஸ் ஐட்டம். இந்த வச்சுருக்கேன் பாருங்கள், 1990 மும்பை மின்ட்டு ஸ்கேர்ஸ் ஐட்டம் ஒரு காயின் வச்சுருக்கேன். வருஷக்கே பார்த்துருவோம். 1984 3 மின்ட்டு இருக்கணும். பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத்து. நம்மகிட்ட 2 மின்ட்டு தான் இருக்குது. ஹைதராபாத்து, பாம்பே 2 மின்ட்டு தான் இருக்குது. கொல்கட்டாவை காணும். 85 4 மின்ட்டு, 1985 4 மின்ட்டு, 3 ஸ்கேர்ஸ், 1 கொரியன் மின்ட்டு, ஃபாரின் மின்ட்டு, 4மே இங்கே வச்சுருக்கேன். ஒரு ஹைதராபாத், ஒரு மும்பை, ஒரு கொல்கட்டா, ஒரு கொரியன் மின்ட், 4 மின்ட்டு வச்சுருக்கேன். 86 2 மின்ட்டு தான். அதில் பாம்பே ரேரு 15,000 விட்ருக்கேன். யூஎன்சியாக இருந்தால் புக் ரேட்டு. நம்மகிட்ட பாம்பே இல்லை, கொல்கட்டா மட்டும் இருக்குன்னு தான் வச்சுருக்கேன். 86 கொல்கட்டா. 87 3 மின்ட்டு. ஹைதராபாத்து மட்டும் ஸ்கேர்ஸ், மும்பை, கொல்கட்டா, ஹைதராபாத். அது 3மே கிடச்சிருச்சு. இது எத்தனை? 87 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா. 88 4 மின்ட்டு. ஒரு 30,000 போட்டிருக்காங்க. யூஎன்சி இருந்தால் 30,000. இப்போ யூஸ்டாக இருந்தாலுமே 30,000. மற்ற 3மே அதில் பாம்பே ஸ்கேர்ஸு, கல்கட்டா வந்து காமன் காயின், ஹைதராபாத் ஸ்கேர்ஸு, நொய்டா வந்து ரேர். மொத்தம் 4 நாணயம். நான் 4 நாணயமே வச்சுருக்கேன். 88 ஹைதராபாத், 88 மும்பை, 88 கொல்கட்டா, 88 நொய்டா. நொய்டாவா இல்லையான்னு பார்த்துக்கணும். நான் கவர் விட்டு வெளியே எடுக்கலை. எடுத்து லேசாக ஒரு விபூதி வச்சு தேய்ச்சா போதும், பளபளன்னு ஆயிரும். 2 டாட் இருக்கும். 2 டாட்டில் கீழே உள்ள டாட்டு சிறுசாக இருக்கும், மேலே உள்ள டாட்டு பெருசாக இருக்கும். வெரி வெரி ரேரு. இது பின்புறம் எவ்வளோ கண்டிஷனாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. யூஎன்சிலாம் கிடையாது. ஆனால் வெரி வெரி ரேர். 3 வி போட்டிருக்கோம் பாருங்க. இதில் வெரி 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 ரேர். நீங்கள் எத்தனை வீனாலும் போட்டுக்கோங்க. ஆக்சுவல் ரேட்டு 30,000 இதனோட ரேட்டு. தற்போது 25,000 கேட்டாங்க. வீட்டுக்கு வந்தாங்க, நான் கொடுக்கல. ஒன்று தான் இருந்துச்சு. அதை ஒருத்தன் கொடுக்க விடாம தடுத்துட்டார். அவ்வளோதான். சார் கொடுத்துடாதியா, வச்சுருங்க, அது நிறைய விலைக்கு போகும், 1 லட்சத்துக்கு போகும், 2 லட்சத்துக்கு போகும், ரொம்ப டிமாண்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வெளியே எடுத்து பதிவுக்கு போடுதேன். இது ஒரு நினைவாக நம்மகிட்ட இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். இருக்கட்டும். 88 அடுத்து 89 ஒரு 3 நாணயம் இருக்குது. அதுலேயும் ஹைதராபாத்து ரேர் காயின் குறைஞ்சது 3,000. 89 ஹைதராபாத்து ரேர், மும்பை ஸ்கேர்ஸு, கொல்கட்டா ஸ்கேர்ஸு, ஹைதராபாத்து ரேர். 89 2 நாணயம் தான் வச்சுருக்கேன். 1 மும்பை. 89 கொல்கட்டா கிடைக்கல. 89 ஹைதராபாத்து கிடச்சிருச்சு. ரேர் 5,000. 89 ஹைதராபாத் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் என்கிட்ட வந்தே 25 வருஷம் இருக்கும்.
ஃபோல்டர்லேருந்து வெளியே எடுக்கல, அப்போ எழுதி வச்சது. இது ரெண்டும் ஸ்கேர்ஸ் ஐட்டம், ரேர் ஐட்டம். அது ரெண்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதையும் சேர்த்துட்டா உங்களுக்கு ரேட்டு அதிகமாகிடும். உங்களுக்கு நீங்கள் மலப்பாக தெரியும். மொத்தமே இதில் வந்து ஒரு 3, 7, 9, 12, 16, 20 நாணயம். 20 நாணயத்தில் 2, 4, 6, 7, 10, 13, 15 நாணயம் வச்சுருக்கேன். இங்கே ஒரு 2 நாணயம் வச்சுருக்கேன். 17 நாணயம் வச்சுருக்கேன். ஒரு 3 நாணயம் வைக்கலை. 84ல் ஒரு கொல்கட்டா வைக்கலை. 89லேயும் ஒரு கொல்கட்டா வைக்கலை, 2. அப்புறம் 86ல் மும்பை வைக்கலை, ஒரு 3 நாணயம் வைக்கல. அவ்வளோதான். 3 வச்சிட்டோம்னா 20 நாணயம் செட் ஆயிரும். இப்போ அந்த 3 இந்த 2 5ஐயும் கழிச்சிட்டேன். பாக்கி 15 நாணயம் மட்டும்தான் வச்சுருக்கேன். அதில் 6, 7, 10, 15 நாணயம் இருக்குது. இதில் 15 நாணயமே எல்லாமே ஸ்கேர்ஸ் ஐட்டம் தான். இந்த 85 ஒன்று ஃபாரின் மின்ட் இருக்குது வருங்க. 85ல் ஒரு ஃபாரின் மின்ட் இருக்கும். இதில் கடைசியாக இருக்கா? இந்த நாணயம் வேணும்னா ஒரு நாணயம் 10 ரூபா, ஒரு 100 நாணயம் வாங்கிட்டிங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு தருவேன். 500 ரூபாய்க்கு இதில் ஒரு 100 நாணயம் தருவேன். 85ல் ஃபாரின் மின்ட்டு. அது கொஞ்சம் நிறையா இருக்குது என்கிட்ட. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது 15 நாணயம் மட்டும் இருக்கா? இந்த 85ல் ஹைட்ராபாத் வச்சுருக்கேன் பாருங்கள். 85ல் ஹைட்ராபாத்து ஒரு நாணயம் 400 ரூபா. இது 85ல் ஹைட்ராபாத்து ஒரு நாணயம் 400 ரூபா. மற்ற எல்லாமே ஸ்கேர்ஸ் ஐட்டம் நிறையா. 15 நாணயம் சேர்ந்து மொத்தம் ஒரு 2000 ரூபா சொல்லலாம்னு நினச்சிருக்கேன். நீங்கள் 1500 கொடுங்க போதும். ஒரு நாணயமே 400 ரூபா. இது ஒன்றுமே 300, 400, 300, 400. இந்த ஒரு நாணயம் மட்டும் விலை கொஞ்சம் கம்மி, அந்த ஃபாரின் மின்ட் மட்டும். இது எல்லாத்தையும் இது தவிர நீங்கள் மற்றது அவரை சீக்கிரம் கலெக்ட் பண்ண முடியாது. ஆயிரக்கணக்கான ரூபா விலை கொடுக்கணும். இது எல்லாமே ஸ்கேர்ஸ் ஐட்டம். 15 நாணயம் இருக்குது. ரொம்ப குறைஞ்ச விலை 1500 ரூபா. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 10 ரூபீஸ் காயின்னு, ஒரு அம்பேத்கர் காயின் வச்சுருந்தேன், எடுத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாமே யூஸ்டு காயின். இதில் எதுவும் யூஎன்சி கிடையாது. இதனோட கேட்டகரியை பாருங்கள். இது வந்து பியூர் ஒயிட்டாக இருக்கும். உள்ளே உள்ள நிக்கல் இது வந்து பை மெட்டல். உள்ளே உள்ள நிக்கல் பியூர் ஒயிட்டாக இருக்கும். இது வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ஒயிட்டை விட இந்த ஒயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ஒரு 3வது நாணயம். இதுவும் ஒரே கேட்டகரி தான். இது ரெண்டுமே ஒயிட்டாக தான் இருக்கும். இதுவும் ஒரே கேட்டகரி தான். இதிலேருந்து இது கொஞ்சம் டல்லாக இருக்கும். அதை வரிசைப்படுத்தி வைக்கிறேன். இது பியூர் ஒயிட்டு. இது அதை விட கொஞ்சம் டல்லு. இது அதை விட கொஞ்சம் டல்லு. இது அதை விட கொஞ்சம் டல்லு. இதை விட இது கொஞ்சம் டல்லாக இருக்கும். யூஸ்வூட்டில் பிரிண்ட் எப்படி தான். இது வந்து இப்போ நான் வைக்க போகிறது இதெல்லாம் யூஎன்சி. இது வந்து யூஎன்சி காயின். இப்படி தான் வருது. இது அதை விடையும் கொஞ்சம் டல்லு. சுற்றி எல்லாம் சேர்ந்தே டல்லு. சுற்றி ரவுண்டுங்கும் சேர்ந்து டல்லு இதில். அதனால் இப்படி வைக்கிறதான் கரெக்டு. இது வந்து ஒன் மெட்டல்னு சொல்லலாம். ஒன் மெட்டல், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் மெட்டல். மேலேருந்து கீழே இது நான் வந்து இதில் முக்கிய சந்தேகப்படக்கூடாது. இது வந்து காயின் வந்ததே இப்படி தான். எவ்வளோ தேய்ச்சாலும் இதெல்லாம் ஒயிட் ஆகாது. இந்த பக்கம் போட்டிங்கன்னா பிளாக் பியூட்டின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கருப்பு அம்பேத்கர். இது உள்ள ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். அம்பேத்கருடைய நிறம் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு வந்து ராதாகிருஷ்ணன் இருக்குது. இன்னொன்று வந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த உள்ளே வந்து கருப்பாக இருக்கிறது இது வேறு மெட்டல். இது அதாவது அல்லது இதே மெட்டலு இந்த ஒயிட்டுக்கு இந்த ஒயிட்டு வச்சு பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம்னு. இதையும் பார்த்துக்கோங்க, இதையும் பார்த்துக்கோங்க. இந்த 3வது ஒன்று வைக்கும், இதையும் பார்த்துக்கோங்க.
இது எப்படின்னு பார்த்துக்கோ மெட்டல் 3 4 7 விதமாக வச்சுருக்கேன் பாருங்க. இதுதான் பக்கா பிளாக். மற்றதெல்லாம் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் ஆகிட்டே வந்து கடைசியில் இந்த மாதிரி ஒயிட்டாக வரும். இது வேணும்னா அது வாங்கிக்கோங்க. இது 3 6 7 நாணயம் இருக்குது. அந்த 7 வாங்கினா வாங்கிக்கோங்க. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது கொஞ்சம் தெளிவாக இருக்குது. இதை கூட எடுத்துருவோம். இந்த 6 வாங்குறதுனால வாங்கிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த 6லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் இருக்கும். இது மட்டும் அந்த பக்கம் வந்து 100% ஒன் மெட்டலாக தெரியும். இந்த பக்கம் ஃபுல் பிளாக்கு அம்பேத்கர். இது ஃபுல் ஒயிட்டு. இது வேணும்னா நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கோங்க. இது சார் இது அவைலபிளானு கேளுங்க. என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் கொடுத்துருவேன். விலையெல்லாம் ரொம்ப சீப் ரேட்டு தான். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.